வணக்கம். பாஜக தேர்தலில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியுமான அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடியை சந்திக்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியை அவர் கேட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக போட்டியிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக 2 தொகுதிகளிலுமே தோல்வி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கவுண்டம்பாளையத்தில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது பாஜக 28 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. ஊட்டியில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் ஏன் தோல்வியடைந்தது என்பதற்கான காரணத்தை விளக்குவதற்காக அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது டெல்லி செல்ல இருப்பதாகவும் அங்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அதே போன்று அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாற்றப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. சாத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டு தற்பொழுது தோல்வி தழுவி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன ஆலோசனை செய்யலாம் என்பது குறித்தும் இந்த சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் பல்வேறு கேள்விகளையும் அதே போன்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து பாஜகவில் கிளை மற்றும் மாநில அளவில் பல்வேறு முக்கிய மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.